வராண்டு அல்லாஹ் போலீஸ்னு பேரு எதுக்கு வந்தாங்கன்னு வைக்கல, தொலைக்கு தான் கூப்பிட வர்றாங்க. அதை வந்து வெறுப்பு ஏத்தி எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, டேய் அல்லாஹ் போலீஸ், நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல அல்லாஹ் போலீஸுமோ, அல்லாஹ் போலீஸ் ஓடு, அப்ப அல்லாஹ் போலீஸ் இந்த அளவு ஓடுற அளவுக்கு இருந்துட்டாங்க. அப்படி ஆக்கிடக்கூடாது. மார்க்கத்தை வந்து விரும்புற அளவுக்கு, மார்க்கத்தை வந்து நேசிக்கிற அளவுக்கு என்ன செய்யணும் அது சொல்றாங்க. இன்னமின் கும்முனஃபிரீன், உங்கள வெறுப்பு ஊட்டக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம குர்ஆனே ஓதுறோம். அல்லாஹ் இது எங்க இருக்கு? புகாரியில 702, 6110, 7159 இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதுறீங்க, குர்ஆனுக்கு ஓதிட்டே இருக்கீங்க. ஓதும்போது என்ன செய்யுங்க? ரொம்ப நேரம் ஓத முடியாது. ஒரு அரை மணி நேரம் ஓதணும், அப்படியே ஒரு மாதிரியா நெளிக்கும், ஒரு மாதிரியா டயர்டா ஒரு மாதிரி இருக்கும், முதுகுல மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா தூக்கத்து கெஞ்சும், உட்கார்ந்து இருக்க முடியாத மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம என்ன செய்யறது? குர்ஆனை ஓதியே முடிக்கணும், கண்ணை கசக்கிட்டு வெங்காயத்தை தடவிக்கிட்டு அதை சுக்கு காப்பி குடிச்சுக்கிட்டு என்ன செய்யறது? இன்னொரு அரை மணி நேரத்தை ஓட்டுறது. அப்புறம் முடியாட்டு என்ன செய்யறது? மறுபடியும் என்ன செய்யாது பண்ணிட்டு வெங்காயம் வச்சுக்கலாம் ஓதி இருக்கிறாங்க. அப்படிலாம் செஞ்சிருக்கிறோம் நம்ம எல்லாம் கூட. வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வெங்காயத்தை தூக்கம் போயிரும்ல, வெங்காயத்தை அப்படி கண்ணில் தடவை தூக்கம் போயிடும். எலுமிச்சம்பழ தோல் எடுத்து வச்சுக்கிறது, அதை கண்ணில் தேய்ச்சிக்கிறது, அது ஒரு காந்துமா அப்படியே இப்படி ஓடுறது. இதை வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இக்ரவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை எப்படி ஓதணும் தெரியுமா? மஅத்தலஃபத் குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் ஒன்றித்து இருக்குமே அந்த அளவுக்கு தான் ஓதணும். அப்படியே ஈடுபாடு மாதிரி இருக்கா ஓதிக்கிட்டு இருக்கணும், ஒரு மாதிரியா இருக்கா அப்படி வச்சுட்டு போய் உட்காந்துக்கணும். அது குர்ஆனை வெறுத்துக்கிட்டு எப்படாவது முடியும் செஞ்சு அவன் இப்படி எல்லாம் விரும்புவானா? உனக்கு என்ன ஈடுபாடு இருக்கு அதுல? அப்ப உன்னை வருத்தி கொண்டு, உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு, உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு, உன்னை ஜூஸ் செய்யறாங்க. இது சூஃபிசத்துக்கு சித்தாந்தம் தானே. ஒரு ராத்திரில முழு குர்ஆனை முடிக்கணும்னு நினைச்சிட்டு ஓதிட்டு இருக்கிறாங்களா சபீனான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்ன சித்தாந்தங்கிறீங்க? இதெல்லாம் சூஃபிசம். உன்னை யார் இப்படி சொன்னா? இப்படி யார் 30 ஜூஸ் ஒரு ராத்திரில ஓதி முடிக்கணும் உனக்கு சொல்லி தந்த ஆள் யாரு? அப்படி அந்த மார்க்கம் சொல்லுது. அப்ப இதெல்லாம் வந்து இந்த விஷக்கு நச்சுக்கிருமிகள், சூபிசம் என்ற பெயர்ல வந்த நச்சுக்கிருமிகளால் வந்த கேடுகள், இதெல்லாம் இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில இந்த குர்ஆன் ஓதுற சம்பந்தமான ஹதீஸ் புகாரில 5060, 5061, 7364, 7365 எல்லாம் இருக்கிறது. ஒரு தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலக்கல் முத்தனத்தியூன், மூழ்கி திளைக்கிறார்களே அவர்கள் ஹலாக் ஆகிவிட்டார்கள், நாசமா போயிட்டாங்க, நாசமா போயிட்டாங்க. மூடுறான் பாருங்க தீனுக்குள்ள. முத்தனத்தி ஒன்று சொன்னா அப்படி அளவு கடந்து அப்படி எக்ஸ்ட்ரீமா போறது தீன்ல, மார்க்கத்துல வந்து அது என்ன செய்யறது? எல்லை கடந்து போறது. இப்படி செல்லக்கூடியவர்கள் ஹலாக் ஆகி விட்டார்கள் சொல்லி 3 தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லை மீற ஒரு அளவு, எல்லா அளவு மார்க்கத்துல வந்து எல்லாமே லிமிட். அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம்ங்கிறான அதை வந்து இஸ்லாம் வந்து இபாதத்து வரைக்கும் அதை கடைப்பிடிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்துல எல்லாமே அளவு, எல்லாமே லிமிட். அந்தந்த லிமிட் அவரவருக்கு ஒரு லிமிட் அவரவர் கொடுத்தோம்னு சொன்னா ஒரு பஞ்சாயத்துல யாருக்கும் வெறுப்படையாது. இந்த மாதிரி ஆட்களுக்கு வாழ்க்கைப்பட்ட பெண்களுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்ப பார்த்தா அல்லாஹ்வுடைய பாதை இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அந்த 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 பொம்பளை நிலையில இருந்து என்ன பாவி எத்தனை எப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க, நம்மளும் இருக்கிறோமே அப்படி எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப ஒரு சாரார் ஒரு 50% பொம்பளை இருக்காங்கல்ல, நீ 50% ஆம்பளை இப்படி போயிட்டீங்கன்னா 50% பொம்பளை இஸ்லாத்தை வெறுத்துருவாங்கல்லம்மா, இஸ்லாத்தான வெறுப்பாங்க. இப்படி ஒரு மார்க்கமா? ஒவ்வொருத்தரும் எப்படி கொண்டாடி கொடுத்து ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க, இந்த போய் கட்டிட்டு இப்படி அப்படி நினைக்கிற மாதிரி இருக்க கூடாதுல. எல்லாரும் விரும்புறதா இருக்கு. இஸ்லாம்ங்கிற எப்படி இருக்கும்னு கேட்டா, மகன் விரும்புவான், அப்ப விரும்புவான், பொண்டாட்டி விரும்புவா, அம்மா விரும்புவா, அத்தா எல்லாரும் விரும்பக்கூடிய மார்க்கம் இது. ஒரு குடும்பத்துல ஒருத்தனுக்கு விருப்பமா இருந்து 9 பேருக்கு வெறுக்கிறதா இருந்தால் அப்ப இஸ்லாம் அப்படி மார்க்கம் கிடையாது. எல்லாரும் விரும்பணும், எல்லாரும் விரும்பக்கூடிய வழியத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான நெறிப்படுத்தி நமக்கு தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வரமுறைப்படுத்துவதற்காகத்தான் தூதர்களால் அனுப்பி வைக்கிறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஒரு பள்ளியாசலுக்கு வர்றாங்க, ஒரு கயிறு ஒண்ணு அப்படி தொங்குது பள்ளியாசல் உள்ள. மஸ்ஜித் நபவி தானே, குச்சி தானே இருக்கு, அந்த பேரிச்ச மர மட்டைகள் தான் போடப்பட்டிருக்கும், பணம் ஜாத்து மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அது ஒரு கைத்த கயிறு தொங்க விட்டுருக்குது. இன்னும் இந்த கயிறு எப்படி திரும்பி தொங்குதுன்னு கேட்கறாங்க. பள்ளியாசலுக்கு வர்றாங்க, ஒரு கயிறு ஒண்ணு தொங்குது. இது என்ன கயிறு தொங்குது அப்படின்ற உடனே, அது வந்து ஜைனபுடைய கயிறு. இந்த கயிறு என்னது? ஜைனபா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜைனபு தான் அந்த கயிறை போட்டு வச்சுக்கிறாங்க. இதுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க, தூக்கம் வந்துடுறான், கீழே விழுந்துடுறாங்களாம். அதை இடுப்புல கட்டிக்கிட்டு தொழுவுறது. தூக்கம் வந்தாலும் அதை பிடிச்சி நிப்பாட்டிக்கணும். இடுப்புல கட்டிக்கிட்ட கயிறு இருக்குல்ல, அதை இடுப்புல போட்டுக்கிட்டோம்னா கீழே விழுந்துட மாட்டோம்ல. அவ்வளவு தூக்கம் வந்தாலும் தொழுவாங்களாம். அந்த மாதிரி தொழுகிறதுக்காக வேண்டி அந்த அம்மா அந்த கட்டி விட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மாஹாதல் ஹபுல், என்ன கயிறுப்பான்னு கேட்டோம்னா, காலு ஹாதா ஹபுல் ஜைனப், ஜைனபுக்குள்ள கயிறு. அது பத்திரத்து அல்லக்கத்து, அப்படி சடைவு அப்படி சோறு வந்து விடுவாங்க, அது அப்படி தொங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க,
லி சல்லி அஹதுக்கும் நிஷாத்தஹு, இப்படி செய்யக்கூடாது. லா ஹல்லுஹு, அவிழ்த்து விடுங்களே, போது அவுத்துறீங்க. என்ன விளையாட பண்றாங்களா? இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி மட்டும் சொல்லல, இந்த கயிறை தொங்குற கயிறை முதல்ல அவுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு லி சல்லி அஹதுக்கும் நிஷாத்தஹு, ஒரு மன மகிழ்ச்சியோடு இன்வால்வோடு இருப்பான்ல, முழு ஈடுபாட்டோட, அந்த மாதிரி ஈடுபாட்டோட ஒருவர் இருக்கும்போது தான் தொழ வேண்டும். கடமையானது எப்படி தொழுதாகணும். அதுக்கு மேற்கொண்ட தொழுகை நீங்கள் தொழுவதாக இருந்தால் அதுல லயித்தால் தான் நீங்கள் தொழணும். ஏனோ தானோ அப்படி தொழக்கூடாது. உங்களில் ஒருவர் தொழுவதாக இருந்தால் நிஷா தொகு, அதுல வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கும் பொழுது, ஈடுபாடு இருக்கும் பொழுது, லயிக்கும் பொழுது, லயிப்போட தொழுவும் பொழுது நீங்கள் தொழ வேண்டும். பொய்தா பத்தர பள்ளிய குகுது, அப்படி சடைஞ்சிட்டானா உட்கார்ந்து இருக்கணும். சடைஞ்சுதான் தொழுவியா, நிக்கவே ஏழலையா, ஒரு மாதிரியா இருக்குதா, 8 காத்து தொழுதான் அவனு வந்து நின்றாச்சு, 8 தொழுவுறாங்க, 2லயே ஒரு மாதிரி அப்படி நினைக்குது, இப்படி நினைக்குது, ஏதோ ஒரு நாள் உடம்பு சரியில்லை, முடியும் மட்டும் எப்ப முடிப்பார், பெருசு பெருசா ஓதுறா, 2 மணி இருக்குதா, அதை நினைச்சுக்கிட்டு நின்றீங்கன்னா தொழுக பாக்குறாங்க, வெறுப்பா போயிடும். அல்லாஹ் வந்து நானே செஞ்சிருவான். என்ன செய்யணும், சலாம் வரைக்கும் செஞ்சு தாண்டிங்க போய் உட்கார்ந்துக்க, டீ குடிச்சிட்டு வா, அப்படிதான் செய்யணுமே தவிர பைதா பத்தர பள்ளிய போகுது அப்படி சடைஞ்சு விட்டாயானால் உனக்கு சோர்வு தட்டி விட்டது என்று சொன்னால் உட்கார்ந்துக்கப்பா, இப்படித்தான் நீ செய்ய வேண்டும். இந்த கயிறு கட்டி தொங்க விடுறது, இந்த மாதிரியான மேட்டர்லாம் வைக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 1150 இருக்கிறது. இதே கருத்துப்பட பொதுவான போதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக நசையில 439வது ஹதீஸ்ல இருக்கிற எல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த மார்க்கம் வந்து ஒரு எல்லைக்கு உள்ள நிறுத்தி வைத்திருக்கிற மார்க்கம், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் போட்டிருக்கிற ஒரு மார்க்கம். இதுல சூபிசத்துக்கு, இந்த சூபிசத்துக்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கிறேங்கிற பேர்ல இப்படிலாம் பண்ணிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம பார்க்கிறோம் சில விஷயங்கள், சுபியாக்கள் மகான்கள் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் பேசாம இருக்குது, பேசாம இருப்பாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் மோனகுரு மஸ்தான் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தா, அவருக்கு தர்காலம் கட்டி வச்சுக்கிறாங்க. மோனகுரு மஸ்தான் என்ன பண்ணுவாருன்னா, யார்ட்டையும் பேச மாட்டாராம். வாழ்நாள்ல பேசணுதே இல்லையா, சாப்பாடு எதா இருந்தாலும் பேப்பர் எடுக்க சொல்லி இங்க எழுதுனா என்ன பேசினா 2 தானே, அட ஒரு மெசேஜ் நீ மனுஷனோட காட்டி வச்சுட்டே இல்லையா. அதாவது என்ன செய்யணும், பசிச்சான்னு செய்வாங்களாம், பசிக்கிறது வாய்களை கட்டுப்போ, நீ இப்படி தியாகம் பண்ணாத செய்யணும். அது கேட்க சோறு திங்காமே இருந்து காட்டணும். திங்கிறதுக்கு திம்பாரா, குடிக்கிறது குடிப்பாரா, வேணுங்கிறது கேட்பாரா, அது எப்படி கேட்பாரா, பேப்பர்ல எழுதி கேட்பாரா, பேப்பர் காட்டி மண்ணில் எழுதுவாரா, அது பார்ப்பாங்களா, வந்து அவரை கூட்டி கொண்டு வா, அவரை அழைத்து வா, எழுதுவாரா மோனகுரு. இவருக்கு தர்கா, என்ன தர்கா, என்ன செஞ்சுட்டாரு, என்ன பெரிய ஜிஹாத் பண்ணிட்டாரா, பெரிய சமுதாயத்தை புரட்டி எடுத்துட்டாரா, பல்லாயிரக்கணக்கான பேர் நேர்வழிக்கு பிரச்சாரம் பண்ணி விட்டாரா, தாவா பண்ணினாரா, ஆயிரக்கணக்கான இஸ்லாத்துல வந்தாரா, பேசாம இருந்தார்ல, பேசாம இருந்தா மகானா, இல்ல பேசாம இருந்தா ஒரு மகானான்னு கேட்கிறேன். இது இப்படி இஸ்லாத்துல அப்படி உண்மை, அது அப்படி ஒருத்தர் இருந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம நினைக்கிற மாதிரியான கிறுக்குலாம் அப்பவே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. ரசூலுல்லாஹ் அதை தீர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற கிறுக்கு, அப்படி முழுசா ஈடுபடுறதுங்கிற கிறுக்கு, பேசக்கூடாதுங்கிற கிறுக்கு அந்த காலத்திலே சில ஆட்களுக்கு எல்லாம் வர வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்துக்கு கொண்டு போய் தலையில ஒரு தட்டு தட்டி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு காட்டிட்டு போயிட்டாங்க. அதைத்தான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய புதுசு கண்டுபிடிப்புலாம் ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் அன்னைக்கு வந்த சமாச்சாரம், எல்லாம் பழசுதான். பழசு ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அது ஒரு புது சரக்கு மாதிரி என்ன செய்யறாங்க, புதிய மொந்தையில பழைய கல்லுமாங்கல்ல, கல்லு பழசுதான், மொந்த புதுசு, ஊத்தி வைக்கிற பாத்திரம் புதுசு, விளங்குதா, அந்த கல்லை தான் ஊத்தி இந்த பாருங்க லேபிள் வேற, டப்பா வேறங்கிறான். அந்த மாதிரி விஷயம் தானே தவிர இந்த சூபிசம்லாம் என்னது. அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி கடாசன மேட்ரு என்ன வருதுன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணிட்டு இருக்காங்க, ஜும்மாவுல உரை நிகழ்த்துகிறார்கள். மக்கள் எல்லாம் ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. பள்ளிவாசலுக்கு வெளியில பார்த்தா ஒருத்தர் நிக்கிறார். எது மாதிரி தெரியுது, வாசல்ல பார்த்தா என்ன செய்யுது, பள்ளிவாசலுக்கு வெளியே ஒருத்தர் நிக்கிறார். பர்பஸா நிக்கிறார், நிக்கணும்னு நிக்கிறார், தெரியுது. வெயில வேற நிக்கிறார், வெளியில வெயிலா தானே இருக்கு, வெளியில வெயில் இருக்கு, வெயில நின்று கொண்டிருக்கிறார். பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு வேலைக்கு யாரை எதிர்பார்த்து நிக்கிறது, பர்பஸா நிக்கிறது தெரிஞ்சு போயிரும்ல. சும்மா அப்படி இப்படி பாப்பர் இப்படி நின்றாருன்னா எதிர்பார்க்கறா இருக்கும். நீ நிக்கிறாருன்னா நிக்கிறாரு, விளக்கிட்டாங்க. அந்த ஆள் என்ன பாது, என்ன அது யார் பாருங்க. ரசூலுல்லாஹ் வந்து பயானை நிறுத்திவிட்டு இந்த ஆள் ஒரு வேணும் நிக்கிறாரு, இந்த ஆள் யாரு, ஏன் நிக்கிறாருன்னு கேட்கிறாங்க. இது சஹாபாக்களுக்கு திரும்பி பார்த்து அவங்க தெரியுது எப்படிப்பட்ட ஆளுங்கிறத விளங்கி வச்சிருக்காங்க. அதுதான் அவர் ஒரு நேர்ச்சை பண்ணிவிட்டாரு. என்ன நேர்ச்சை பண்ணிட்டாரா, நகர ஐயக்கூம நின்றுகிட்டே இருக்கிற நேர்ச்சை பண்ணிவிட்டார். வளா யக்கூத உட்கார்றது கிடையாது, உட்காரவே மாட்டேன், எப்ப பார்த்தாலும் நின்றுகிட்டு தான் இருப்பேன். ஒண்ணு வளா எஸ்எல் இல்ல, வெயில்ல தான் நிக்கிறது. இப்பதான் பகல் பூரா வெயில் எப்போலாம் இருக்கோ அப்போலாம் வெயில் தான். வெயில் போனா தான் வெயில விட்டு வர்றதை தவிர வெயில் இருந்தா என்னதான், வெயில் தான் நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாராம். அதே மாதிரி விழா எத்தக்கல்லமே யாத்தையும் பேசுறேன்னு கேட்டா கூட பேச மாட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. பேசவும் மாட்டார், பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டாரு. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, நேர்ச்சி பண்ணிட்டாராம். போய் எசுவோமே 4 விஷயம். அதாவது நிக்கிறது ஒண்ணு,
வெயில்ல நிக்கிறது ஒண்ணு, பேசாம இருக்கிறது ஒண்ணு, நோன்பு ஒண்ணு. இந்த நாளும் செய்யறதாக நேர்ச்சை பண்ணிக்கிட்டு அவர் நிக்கிறார். இப்ப நோம்பாளி அவரு பேசினா கூட யார்ட்டும் பேச மாட்டாரு, வெயிலாம் நிப்பாரு. அது எதுக்கு இவர் செஞ்சாரு? நதர நேர்ச்சைன்னு வருது, இபாதத்தை செய்யறாரு. ஏன்? அல்லாஹ்வுக்கு அது தியாகம் பண்ணி பார்ப்போமே. பேசுறது அல்லாஹ் கொடுத்திருக்கான் அந்த கிஃப்ட், அது அல்லாஹ்வுக்கு நம்ம தியாகம் செய்வோம். பேசுறது இந்த அல்லாஹ் கொடுத்த அந்த கிஃப்ட் வந்து என்ன செய்யறாங்களா? ஒரு நாளைக்கு பேசாம இருந்து 10 நாளைக்கு பேசாம இருந்து தியாகம் பண்றாங்களாம். இப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா? முர்ஹு ஃபல்யதகல்லம், முதல்ல அந்த ஆளை பேச சொல்லி ஆர்டர் பண்ணு, பேச சொல்லி உத்தரவு போடும். முதல்ல போய் சொல்லிட்டாங்க சொன்னேன். ஒல் எஸ்தல் இல்ல, நிழல்ல ஆளை எடுத்துட்டோம். முதல்ல வெயில்ல நிக்கிறாள், நிழலுக்கு கொண்டு வா. அப்புறம் ஒல்லிய கூது வந்து உட்கார வையாள, வெயில்ல நிக்கிறாள் உள்ள எடுத்துக்கிட்டு வா, உள்ள எடுத்துட்டு வந்து உட்கார வை. பேசு, ஜும்மாவுல பேசவே கூடாதுங்க. இந்த ஆள் இப்படி பண்ணாலும் பேச சொல்றாங்க. ஜும்மாவுல இமாம குத்பா ஓதுனா இமாம வேண்டாலும் பேசலாம், மக்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். அவர் கேட்கத்தான் வேணும், பேசவே கூடாது. பேசிப்ப என்னதே பேசு அப்படிங்கிறாங்க. ஜும்மாவுல இமாம் மெம்பர்ல இருக்கும்போது பேசினா வீணு வருதுல, வீணு இல்ல, உனக்கு வீணு இல்ல, நீ பேச பேசு அப்படின்னு சொல்லி பேச சொல்லி ஆர்டர் பண்ணி விட்டு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஒல்லி திம்ம சௌமகு, நோம்புங்கிற அதை வேண்டாம் முழுமையாக்க. அது ஓகே, அது மார்க்கத்தில் உள்ளது. நோம்பு வச்சுக்கிற 4 விஷயம் செஞ்சீங்களப்பா, 3 செய்யக்கூடாது, இல்ல 1 ஓகே, நோம்பு மட்டும் வச்சுக்க, மத்த 3 விட்டுருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எங்க இருக்கு? புகாரியில 6704வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்ப என்ன விளங்குது? 3 விரதம் என்னென்ன பண்ணி வச்சுக்கிறாங்க. மௌனமா இருந்தா அது ஒரு இபாதத்து, வெயில்ல நின்றா அது ஒரு இபாதத்து, நடந்தே போனா சில ஆளுக்கு நடந்தே போகணும். ஹஜ்ஜுக்கு நடந்த அந்த காலத்துல பைதல் ஹஜ்ஜின்னு பேரு, நடந்தே ஹஜ்ஜுக்கு போவாங்க. தப்லீகோட பைதல் ஜமாத் இருக்கு. பைதல் ஜமாத், பைதல் தான் நடக்கிறதுங்க. பைதல் ஜமாத்னு செய்யறது வசதி இல்லைன்னு சொன்னாங்கன்னா, வசதி இல்லாட்டி பரவாயில்ல, பைதல் ஜமாத் போவாங்க. இங்கே டெல்லி வரைக்கும் பைதல் நடந்தே போறது என்னமோ பெரிய சாதனை செய்ய போற மாதிரி. என்ன செய்யறது? அது டைம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நீ மட்டும் வாகனத்தில் போனீங்க அப்படியே போறதா இருந்தா கூட 1 மணி நேரத்தில் முடிக்கிற வேலைக்கு 2 நாள் செலவழிக்கலாமா? 1 மணி நேரத்தில் வேலை வாகனத்தில் போனா முடிஞ்சு போயிடும். அதுக்காக 2 நாள் 3 நாள் செலவழிக்கலாமா? அப்ப இந்த மாதிரி டைம்த்துடைய அருமை தெரியாம பைதல் ஹஜ்ஜி பைதல் இதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஆள் என்ன பண்றாரு, வயசான ஒரு ஆள், அவரும் பைதல் ஹஜ்ஜி முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. வயசான ஒரு ஆளு, அவர் வசதி இல்லைன்னு நடந்து கூட அது விஷயம், அதுதான் சிறப்புன்னு போக கூடாது. மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு, ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கிறாரு, ஹஜ்ஜி செய்ய ஆசைப்படுறாரு, காசு பணம் இல்ல, உடம்புல தாக்கத்து இருக்குது, ஒரு போக 2 நாள் நடந்து சேருவோமே அப்படின்னு ஒருத்தர் போனாரே, மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. சக்தி இருந்தா போய் போகட்டும், அது விஷயம். இவர் என்ன வயசான ஆள் கிழமை. இந்த கிழவனார் என்ன பண்றாருன்னு கேட்டா, 2 பையன் மகன்களுடைய தோல்ல கையை போட்டுக்கிட்டு முடிஞ்சு முடியாம நடக்கிறார். 2 பசங்களும் இவருக்கான 2 பேர் துணைக்கு வேற, அவங்களும் வேலை வெட்டி போட்டு வர்றாங்க. 2 பேரும் தோல்ல போட்டு செய்யறாரு, நடத்தி கூட்டிட்டு போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மா பால்ஹாதா, இருந்தாலும் என்ன 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 விஷயம், எப்படி போறாரு இவரு கேக்குறாங்க. அப்ப அவங்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நதரா எம்சிய, நடந்து போறோம் நேர்ச்சி பண்ணிட்டாரு. அதான் வேற ஒண்ணு, நடந்து போறோம் நேர்ச்சி பண்ணி விட்டாரு, முடியல, பசங்களுடைய தோல்லையாவது போட்டுட்டு போவோமே, நேர்ச்சி பண்ணிட்டாரு நடந்து போகணும், ஆளுக்கு ஏறல, என்ன பண்றாரு, தோல்ல போட்டுட்டு போவோமே அப்படின்னு போறாரு. அப்ப இதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ அன் தஅதீபி ஹாதா நஃப்ஸஹு லகனியுன், இந்த மனிதர் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்கு தேவையற்றது. இந்த கிழவனார், இந்த வயசான ஒரு ஆளு தன்னைத்தானே வேதனைப்படுத்துறாரு, இது அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது என்று சொல்லிவிட்டு அமரவும் ஏற்கப, நேர்ச்சியை செஞ்சிருந்தால் சரி, ஏர் வாகனத்தில் போல, உனக்கு நடக்க ஏறல, இதுக்கு 2 பேரும் துணைக்கு வர கூப்பிட்டு போகணுமா, ஏறி உட்காரியா ஒட்டகத்துல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அமரவும் ஏற்கப. அப்ப என்ன போட்டு கஷ்டப்படுத்தி, அதாவது இதெல்லாம் விவாதத்து கிடையாது. கடவுளுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறோங்கிற பேர்ல எல்லா விதமான சுகங்களையும் எல்லா விதமான வாழ்க்கை வசந்தங்களையும் அழித்துக் கொள்வது, இழந்து கொள்வது, நம்ம மீது கஷ்டத்தை சுமத்திக் கொள்வது, சின்னதுல முடியக்கூடியதை பெருசா எடுத்து போட்டுக்கிறது, 10 காசுல முடிகிறது வேணும் 10,000 ரூபாய் அளவுக்கு செலவு பண்றது, அதெல்லாம் பைத்தியக்காரத்தனத்துக்குலாம் இஸ்லாத்துல இடம் கிடையாது. இது எங்க இருக்குன்னா புகாரில 1865 இருக்கிறது. இதே மாதிரி ஒரு பெண்மணி வந்து இதே மாதிரி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சகோதரி வந்து நடந்தே ஹஜ்ஜுக்கு செல்வதாக நேர்ச்சி செய்து விட்டார், அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. அந்த சகோதரி வந்து வயசான கிழவி என்றோ முடியாதவர் என்றோ சொல்லப்படவே இல்லை, நடந்து ஹஜ் செய்யறதுன்னு நேர்ச்ச மாட்டாங்க. எங்க சகோதரின்னு அக்காவா தங்கச்சியானு தெரியல, சின்னால கூட இருக்கலாம், என் சகோதரி நடந்தே ஹஜ் செய்வது என்று நேர்ச்சி செய்து விட்டார்கள், அதுக்கு எனக்கு ஃபத்வா தாங்க, எனக்கு தீர்ப்பு அளிங்கன்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, நீ தம்சி வல் தர்கப், நடக்கட்டும் ஏறிக்கிறோம் செய்யட்டும், நேர்ச்சி பண்ணிட்டாங்கல்ல, முடிஞ்சா நடந்தது இல்லாட்டி ஏறிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது புகாரில